எல்லோருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் சிம்ம ராசி லக்ன அன்பர்களுக்கு புதிய தலைப்பில் எல்லோருக்கும் பயனுள்ள தகவலை காணலாம். யாருடன் கவனமாக இருக்க வேண்டும்? தன விருத்தி ஏற்பட தினந்தோறும் சாப்பிடுவது, குளிப்பது, இந்த திக்கு திசையை பயன்படுத்தி எல்லோரும் வெற்றி பெறுங்கள். இந்த பதிவினுடைய தலைப்பு இது பார்த்திங்கன்னா, முன்னோர்கள் பெரியோர்கள் அனுபவத்தில் பார்த்து சொன்ன ரகசியம். சிம்ம ராசி லக்ன அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் தெரிந்திட போகிறது இல்லை. கற்றது கைமண் அளவு தான். கல்லாதது, தெரியாதது, புரியாதது உலகளவு இருக்கிறது. குழந்தைக்கு பெற்றோர்கள் அறிவுரை புத்திமதி சொல்வார்கள். அதன் பின்பு ஆசிரியர்கள். குழந்தை வளர வளர அனுபவத்தில் முழுமையாக தெரிந்து கொள்ளும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுய ஒழுக்கம் முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் பொய் பேசக்கூடாது. அடுத்தவர்கள் வாழ்வாதாரம் குடியை கெடுக்கக்கூடாது. காலையில் கண் விழித்து தூங்கி எழுந்தது முதல் இரவு படுத்து உறங்கும் வரை அடுத்தவர்கள் பொழப்பில் மண்ணவாரி போடக்கூடாது. அடுத்தவர்களுடைய பொழப்பில் நாம் குறுக்கிடக்கூடாது. இப்படி இருந்தாலே ஒரு திசையில் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வேதனைப்பட்டாலும் மறு திசையில் எப்படியும் நம்முடைய உழைப்புக்கு, நம்முடைய கஷ்டத்திற்கு ஒரு திசை இல்லாட்டி ஒரு திசையில் முன்னேற்றம் வந்துவிடும். சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னா, சுக்கிர மகாதிசை 20 ஆண்டு காலம். அதன் பிறகு சூரிய மகாதிசை 6 ஆண்டு காலம். அதன் பிறகு சந்திர மகாதிசை 10 ஆண்டு காலம். அதன் பிறகு செவ்வாய் மகாதிசை 7 ஆண்டு காலம். அதன் பிறகு ராகு மகாதிசை 18 ஆண்டு காலம். அதன் பிறகு குரு மகாதிசை 16 ஆண்டு காலம். அதன் பிறகு சனி மகாதிசை 19 ஆண்டு காலம். முதல்ல 20 ஆண்டு காலம் கொண்ட சுக்கிர மகாதிசையை சந்தித்து விட்டு அதன் பிறகு குறுகிய கால திசையை சந்திக்கக்கூடிய அமைப்பு சிம்ம ராசி என்பதற்கு உண்டு. இந்த குறுகிய கால திசையில் பெரும்பாலும் சிம்ம ராசி அன்பர்கள் சூரிய திசையிலேயோ, சந்திர திசையிலேயோ, செவ்வாய் திசையிலேயோ ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பித்து நீங்கள் முதலாளியாகி அல்லது அரசியலில் பெயர் மதிப்பு மரியாதை எடுக்கிறீர்கள் என்றால், உங்களுக்கு வரக்கூடிய ராகு மகா திசையில் ஊரேகள் நாடேகள் என்று உங்களுடைய பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்தெல்லாம் கொடி கட்டி பறக்கும். ராகு திசை பிற்பாதி, ராகு திசை முடியுங்காட்டியும் உங்கள் பேர் கட்டு, மதிப்பு கட்டு, மரியாதை கட்டு அசிங்க அகுமானப்படுத்தி விடும். இது சிம்மராசி அன்பர்களை எவ்வளவோ பார்த்தாச்சு. அது ஏன் அப்படி நடக்கிறது என்றால், உங்களுடைய அஜாக்கிரதையினாலும் அகம்பாவம் பேராசையினாலும் இப்படி நடக்கிறது. சிம்ம ராசி லக்னம் காலபுருஷனுக்கு 5வது வீடு. தாத்தா அப்பா செய்த புண்ணிய பலனால் இந்த சிம்ம ராசி லக்னத்தில் பிறப்பு அமைகிறது. அரசியல் செல்வாக்கு மிகுந்த ராசியாக சிம்ம ராசி லக்னம் அமைகிறது. சூரிய குடும்பத்திலிருந்து 9 நவகிரகங்கள் இயங்குகிறது. பஞ்சபூதங்கள் இயங்குகிறது. இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் எதிலும் முதன்மையான ராசி. ஆளுமை, திறன், அதிகாரம், தனக்கு பிடித்ததை இந்த ராசி லக்னக்காரர்கள் செய்வது. அதீத கோபம் வரும். தான் அதிகாரத்தை, தனக்கு சேர வேண்டியதை எந்த சூழ்நிலையிலையும் இந்த சிம்ம ராசி லக்னக்காரர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். பிடிவாத குணம் அதிகம். வைராக்கியம் ஜாஸ்தி. ஒரு முடிவு இவங்க பிடிச்சா புளியங்கும் மாதிரி தான். அதிலிருந்து யாருக்கும் பிடி கொடுக்கவே மாட்டாங்க. அண்ணன் தம்பி பங்காளி பாக பிரிவினையில் தான் எடுத்ததுக்கு அப்புறம்தான் மற்றவர்கள் எடுக்க வேண்டும். இவர்களுக்கு சேர வேண்டியது ஒரு வாக்கிய வரப்பு சேர்த்தியே எடுத்துக்குவாங்க. மனைவி பிள்ளைகளை நம்பாமல், பங்காளிகளை நம்பாமல் தனிமையில் வாழ்பவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். சிம்ம ராசி லக்னம் எதிலும் முதன்மை. சூரியன் தான் 9 நகரங்களுக்கு
முதல் ஒளி பொருந்திய முதன்மை கிரகம். அதே மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் இந்த சிம்ம ராசி லக்னம் முதன்மை. பொறாமை கெட்ட எண்ணங்களிலும் முதன்மையாக செயல்படும். உடன் பிறந்தவர்கள் பங்காளிகளை வாழ விடாது. அரசியல் பதவி நிரந்தரமில்லாதது போல் இவர்கள் வாழ்க்கையும் ஜான் ஏறினால் முளை சறுக்கும். சிம்ம ராசி லக்ன நண்பர்கள் அரசியலில் பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்துடன் உச்சத்துக்கு போனாலும் பதவி ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இல்லாமல் போகும். அது மாதிரி இவர்களுக்கு ஜான் ஏறினால் முளை சறுக்கும். இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பேராசை அதிகம். லாட்ரி, சூது, அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபாடு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். எல்லா விஷயங்களிலும் முதன்மையாக செயல்படக்கூடியது சிம்ம ராசி லக்னம். சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் தினந்தோறும் நீங்கள் உங்களுக்கு தன விருத்தி ஏற்பட குளிப்பது, சாப்பிடுவது, இந்த திக்கு திசையை பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் 100% வெற்றி வாய்ப்புகள் உண்டு. தினந்தோறும் சூரிய பகவான் கிழக்கே உதயமாகி மேற்கே அஸ்தங்கமாகிறார். அதே மாதிரி எல்லா கிரகங்களும் கிழக்கே உதயமாகி மேற்கே அஸ்தங்கமாகிறது. சூரியன் கிழக்கே உதயமாகும் போது சிம்ம ராசி லக்னத்தில் வந்தவர்கள் நீங்கள் தினந்தோறும் காலையில் சூரிய உதயத்தை நமஸ்காரம் செய்ய வேண்டும். இதை செஞ்சாலே உங்கள் வாழ்க்கையில் 100% பிரச்சனையை நீங்கள் தீர்த்து விடலாம். சிவபெருமானுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். நீங்கள் மலை மேல் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா சிவபெருமானுடைய அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் தினந்தோறும் ஒரு முறை குளித்தாலும் சரி, 2 முறை குளித்தாலும் சரி, நீங்கள் கிழக்கு முகமாக பார்த்து, கிழக்கு திசையாக பார்த்து தண்ணி பிடிச்சு வைக்கக்கூடிய பக்கெட்டில் கிழக்கு முகமாக பார்த்து நீங்கள் தினந்தோறும் குளிங்க. குளித்து முடிச்சுட்டு வரும்போது பக்கெட்டில் தண்ணி பிடிச்சு வைக்கக்கூடிய பக்கெட்டில் அரைவாளி தண்ணி இருக்க வேண்டும். எல்லா தண்ணியும் மொண்டு ஊற்றிக்கிட்டு வெறும் பக்கெட்டை வச்சுட்டு வந்தீங்கன்னா தன விருத்தி ஏற்படாது. உங்களுக்கு தரித்திரம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பிரச்சனை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். பிரச்சனையை உங்களால் தீர்க்கவே முடியாது. இது முன்னோர்கள் பெரியவர்கள் சொன்ன அனுபவ ரகசியம். குளித்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது பக்கெட்டில் அரைவாளி தண்ணி இருக்க வேண்டும். எல்லா தண்ணியும் மோண்டு ஊற்றிக்கிட்டு வெறும் பக்கெட்டை வச்சுட்டு வந்தீங்கன்னா கடன்காரனாக, பிச்சைக்காரனாக, வறுமையில் சந்தோஷம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். கிழக்கு முகமாக பார்த்து தினந்தோறும் குளியுங்கள். குளித்து முடிச்சுட்டு வரும்போது பக்கெட்டில் அரைவாளி தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இதை தொடர்ச்சியாக கடைபிடிங்க. 1 நாள், 2 நாள், 3 நாள், 5 நாள், 10 நாள்னு தொடர்ச்சியாக கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அப்படியே உங்களுக்கு தன விருத்தி ஏற்படும். சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் எந்த திக்கு திசையில் அமர்ந்து நீங்கள் சாப்பிட்டா சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் தன தானியங்கள் சேருமென்றால் சிம்ம ராசி லக்னத்திற்கு பூர்வ புண்ணியாதிபதி குரு பகவான் தாத்தாவும் அப்பாவும் செய்த புண்ணிய பலத்தால் சிம்ம ராசி லக்னத்தில் பிறப்பு அமைகிறது. பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இடம் கடக ராசி. சிம்ம ராசி லக்ன அன்பர்களுக்கு உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதென்றால் உங்கள் வீட்டு தலைவாசல் எந்த திசையில் வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுக்கு வடக்கு திசையிலிருந்து உதவிகள் கிடைக்கும், வடகிழக்கு திசையிலிருந்து உதவிகள் கிடைக்கும். நீங்கள் தினந்தோறும் 3 வேளை சாப்பாட்டில் 1 வேளை சாப்பாடுனாச்சும் வடக்கு திசையை பார்த்து அமர்ந்தவாறு சாப்பிட வேண்டும். வடக்கு திசையை பார்த்து முகம் பார்த்து நீங்கள் சாப்பிடும்போது சிம்ம ராசி லக்ன நண்பர்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் வராது, தன தானியங்கள் சேரும், தன விருத்தி ஏற்படும். இதை தொடர்ச்சியாக கடைபிடிங்க. சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் எப்போதுமே அந்த அதிகாரம், எப்போதுமே செல்வாக்கு, எப்போதுமே தன தானியங்கள் உங்களுக்கு நிலைத்து இருக்கும். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது முன்னோர்களும் பெரியவர்களும் வாழ்க்கையில் அனுபவத்தில் கற்ற உண்மை.
இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிம்ம ராசி லக்ன நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உங்களுக்கு தெரியாத, அறியாத, புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும். உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.